உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோதரிக்கிறோம். கர்த்தரே நல்லவர். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசவும் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க. என்னுடைய மாம்சத்தை, என்னுடைய சத்தத்தை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய எண்ணத்திலிருந்து புறப்படுக ஒவ்வொரு காரியங்களையும் நீர் மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக. அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலமாக இருக்கிற ஜீவன நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் எல்லாரும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வருஷத்தில் 7வது மாதத்திலே 1வது நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அவருடைய சபையிலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாளிலே ஸ்தோத்திரிக்கிறோம் மரித்திருப்பார்கள், பலவீனத்தோடு படுத்து கொண்டிருப்பார்கள், அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் கூட கர்த்தரை நம்ம துதிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து கர்த்தரை பாடவும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் அந்த நல்ல தேவன் நமக்கு இவ்வளவாய் அன்பு செலுத்திருக்கிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து போவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து இல்லை, ஆண்டவருக்கு காத்திருந்தால் நமக்கு என்ன நன்மை என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய தேவ பிரசன்னத்தில் ரொம்ப காத்திருக்கும் போது கர்த்தர் என்னென்னலாம் செய்வார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்கள் 4 காரியங்களுக்குள்ளாய் நம்ம தியானிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எல்லா அனுபவத்தையும் கடந்து வந்திருக்கிற அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திரு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும், ஏதுவாக இருந்தாலும், என்ன நினைத்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் காத்திரு. நம்மளுடைய கண்களை வானத்துக்கு நேராக அவர் ஒத்தாசை வரும்படிக்காக நம்மளுடைய கண்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார், ஒத்தாசை அனுப்புவார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு கூடவும் விசுவாசத்தோடு கூடவும் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நான் ஜெபித்ததை கர்த்தர் அவர் கேட்டிருக்கிறார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறமாக நம்ம விசுவாசிக்க வேண்டும், நான் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். இல்லை, அவர் பதில் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் இருக்குமானால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தில் இன்னும் வேற ஏதோ எதிர்பார்க்கிறாரு, கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, கொஞ்சம் ஆவியில ஜெபிக்கும்படிக்காக கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி ரொம்ப ஆவியிலை உணர்ந்து இன்னும் ஜெபத்தின் அடுத்த கட்டத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்றால் ஏதோ நம்ம ஜெபத்தில் ஏதோ ஒரு குறைவு என்ன பண்ணுகிறது இருக்குது. எலியா சொல்கிற கருத்தா சுருக்கமாக ஜெபம் பண்ணும் போதவே கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? பதில் கொடுக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என்ன பண்ணுறா? ஜெபம் பண்ணுகிறாரு. ஒரே நாளில் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? பதில் கொடுக்குற. நம்ம அநேக நாட்களாக, அநேக ஆண்டுகளாக, அநேக மாதங்களாக, அநேக வாரந்தோறும் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். பதில் வரல, பதில் வரல, பதில் வரல. ஜெபத்தில் ஏதோ ஒரு குறைவு, விசுவாசத்துக்குள்ளாக ஏதோ ஒரு குறைவு. ஆனால் நம்பிக்கையோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொண்டு இருக்கணும். அடுத்த கட்டத்துக்குள்ளாக நம்ம ஜெபத்தை என்ன பண்ண வேண்டும்? அடுத்த கட்டத்துக்குள்ளாக சிறு பிள்ளைகளை போல நம்ம என்ன பண்ணி இருக்கக்கூடாது? ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடாது. அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் அபிஷேகத்தை கூட நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனுக்கு எல்லா அனுபவமும் இருக்கிறது. வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டமாக இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திரு. அவன் என்ன பண்ணுவா? நம்மளுடைய இருதயத்தை அவன் என்ன பண்ணுவா? ஸ்திரப்படுத்துவா. நம்ம இருதயத்தின் காயங்களை கர்த்தர் என்ன பண்ணுவா? ஆற்றுவா. நம்ம இருதயங்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும், இருதயத்தை குழப்பங்கள் கொண்டு வந்திருந்தாலும்
அவர் என்ன பண்ணுகிறார்? இருதயங்களை அவர் என்ன பண்ணுகிறார்? ஸ்திரப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு நான் காத்திருக்கும் போது அவர் என்னுடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணுகிறாரு? ஸ்திரப்படுத்துகிறாரு. அடுத்தது சொல்றாரு, திடமனதாய் இருந்து அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறாரு. இப்போ நீ நம்பிக்கையோடு கூட என்ன பண்ண? திடமனதாய் பலத்தோடு கூட என்ன பண்ணு? காத்துரு. இருதயம் காயமாக தான் இருக்கிறது. காயத்துக்கு வேண்டிய மருந்து கொடுக்கிறாரு. அந்த மருந்தோடு கூட நான் அந்த கட்டோடு கூட நான் பண்ண ஆண்டவர் சமூகத்தில் காத்துரு. அவர் இன்னும் அவர் பதில் கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 30-18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற அந்த ஒரு நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். ஆண்டவர் சமூகத்தில் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், ஊழியக்காரராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் அந்த தேவ பிரசனத்தில் கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுவார். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நான் கேட்பேன் என்று சொல்லி அவருக்காய் காத்திருக்கிறவர் மனிதன் யாருன்னா பாக்கியவான். தேவனே சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற மனிதன் யாருமா? பாக்கியவான். பாக்கியவான். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். வசனம் சொல்லுகிறது, நீ காத்திரு. நம்ம காத்திருக்கிற ஆண்டவர் சமூகத்தில் அவர் பதில் கொடுப்பாரா? ஆண்டவர் என்னை அபிஷேகிப்பாரா? அவருடைய வல்லமையினால் என்னுடைய பாத்திரத்தை அவர் நிரப்புவாரா என்று சொல்லி நான் இருக்கிறோம், காத்திருக்கிறோம். இங்கே ஏசாயா சொல்லுகிறார், ஆனாலும் அவர் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? காத்திருக்கிற. நம்மளும் காத்திருக்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? காத்திருக்கிறார். ஆண்டவர் எதற்காய் காத்திருக்கிறார்னா, நம்ம ஆண்டவரை தேடுகிறோமா இல்லையா என்று சொல்லி, ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஆபத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நல்ல தேவன் தான். ஆனாலும் ஆபத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா இல்லையா என்று சொல்லி என்ன பண்ணுகிறாரு? அவர் காத்து கொண்டு இருக்கிறார். கெட்ட குமாரனுடைய கதை நம்மளுக்கு தெரியும். தன் இளைக்குமார் வருவானா என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? தகப்பனார் தினந்தோறும் வாசலில் நின்று என்ன பண்ணி இருக்கிறாரு? தூரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார். கண் எட்டுற திசை வரைக்கும் என்ன பண்ணி இருக்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். 4 திசையும் சுத்தி பார்க்கிறார். ஏதாவது ஒரு திசையில் இருந்து என்னுடைய மகன் வருவானா? எனக்கு தெரியும் அவன்கிட்ட இருக்கிறது இந்த கொஞ்சம் செலவு தான். ஒரு 2000-3000 தான் என்ன பண்ண, என்கிட்ட இருந்தா என்ன பண்ணிட்டான்? வாங்கின்னு போயிட்டான். ஒரு மாசத்துல என்ன பண்ணிடும்? காலி ஆயிடும். மீண்டும் அவன் என்கிட்ட என்ன பண்ணணும்? வருவானா இல்லையா என்று சொல்லி என்ன பண்ணுகிறாரு? தகப்பனார் காத்து கொண்டு இருக்கிறார். அதே போல கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? நம்மளை ஆண்டவர் பக்கமாக நம்ம வருவோமா இல்லையா என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறாரு? காத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும், கர்த்தரை மறந்திருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல? மறக்கலை. கர்த்தர் அவன் என்ன பண்ணல? நம்மளை ஒரு நாளும் அவர் மறந்து போகவே இல்லை. அவர் நம்மளை காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் பக்கம் வருவோமா? ஆண்டவரை தேடுவோமா? கர்த்தரை விசுவாசிப்போமா என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்? காத்து கொண்டு இருக்கிறார். வாசிங்க, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர் நமக்காய் என்ன பண்ணுகிறாரு? காத்திருக்கிறாரு. அந்த காத்திருக்கிற தேவன் சொல்லுகிறாரு, அவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு? மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். என் மகன் என்ன தேடி வந்திருக்கிறானேப்பா, நானும் காத்திருந்தேனே, என்னுடைய மகன் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி என் மகன் என்னை தேடி வந்தது போல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? மனதுருகி என்ன பண்ணுகிறார்? எப்படி கெட்ட குமாரனை ஸ்தோத்திரிக்கிறோம், கட்டி பிடிச்சு முத்தமிட்டாரோ ஸ்தோத்திரிக்கிறோம், அதே போல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? மனது உருகிறார். ஒரு நல்ல பாட்டு இருக்குதுல்ல, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன்,
என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீயலாய் மாற்றிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து நீயலாய் மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே. அன்பான தெய்வமே, எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தரே, எங்கள் மேல் அன்பா இருக்கிற எங்கள் தெய்வமே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை கல்வாரி ரத்தம் கரம் பற்றி நடத்துகிறீர். என் கல்வாரி ரத்தம் எனக்காகப்பா நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் மேல் மனதுருகும்படி நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்காய் அவன் என்ன பண்ணுவா, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவர் மனதுருகி என்ன பண்ணுகிறார், நமக்காய் அவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து நமக்காய் இறங்கி வந்து நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும், ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்து நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் மனதுருகிறார். கர்த்தர் மனதுருகிறார். மனதுருகி தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து நமக்காக இறங்கி வந்து தூதர்களோடு கூட இறங்கி வந்து நம்மை ஆறுதல் படுத்த, அவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஆறுதல் படுத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் பாக்கியவான்களாய் மாற வேண்டும். அதற்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை காத்திருக்கும்படிக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்ற ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி அந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும், கர்த்தரை துதிக்கவும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும், வேதத்தை தியானிக்கவும், வேதத்தை புரட்டி அதற்குண்டான ஸ்தோத்திரிக்கிற மத்தங்களை தியானிக்கவும், அதற்கென்று ஒரு நேரத்தை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும். நான் செய்திக்குள்ளாக வருகிற ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகள் 20வது அதிகாரம், நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பா. நம்ம சத்துரு நமக்கு எதிராக என்ன காரியம் வேணாலும் செய்யட்டும், நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, தீமைக்கு தீமை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. வசனம் சொல்கிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று என்ன பண்ணாத, சொல்லாத. அதற்கு பதிலாக சத்துரு உனக்கு தீமை செய்கிறவனா இருக்கட்டும்,
இல்லை பக்கத்து வீட்டுக்கார் நமக்கு என்ன தீமை வேணாலும் செய்யட்டும், அவங்களோடு கூட என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. அதற்காக ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணு, காத்துரு. அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ண, சும்மா தலைவடிக்க சொன்னாலும் ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பா. எது கேட்டால் சின்ன விஷயம் சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. எதுவாக இருந்தாலும் சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம்ல, அவர் மனதுருகுவார். மனதுருகி நமக்கு என்ன பண்ணுவா, கத்த பதில் கொடுப்பா. தீமைக்கு தீமை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. முதலாவது ஒரு காரியம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, முதல் பாயிண்ட், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நம்மை ரட்சிப்பார். அவன் நம்ம என்ன பண்ணுவா, ரட்சிப்பா. உலகத்தாரோடு கூட நமக்கு எந்த ஒரு சம்மந்தம் என்ன பண்ணல, இல்லை. அவர்களை போல நம்ம என்ன பண்ணல, இல்லை. அவங்க கோபம் கொண்டாங்களோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோபம் என்ன பண்ண நம்மளுக்கு வரக்கூடாது. அவங்க பாவம் செய்கிறாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, நீ காத்திருப்பையானா நீ ரட்சிக்கப்படுவாய். நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பாயானால் நீ பரிசுத்தமாய் மாறப்படுவாய். ஆண்டவர் சமூகத்தில் நீ காத்திருப்பமானால் ஆண்டவர் நம்மளை நீதிமானாய் கத்த என்ன பண்ணுகிறார் பார்ப்பார். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை காத்திருப்பமானால் அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் என்ன பண்ணுவோம், இருப்போம். தாவீதுக்கு அநேக காரியங்கள் அவனுக்கு எப்படி சொல்லுகிறது, ஒரு நல்ல சான்ஸ் அவனுக்கு என்ன பண்ணினது, கிடைத்தது சவுலை மேற்கொள்வதற்காக. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், கை வைக்க மாட்டேன். சவுலை போல நான் அல்லப்பா. அவன் உலகத்தாரு. அவன் என்ன பண்ண, நான் தூங்கும் போது என்ன பண்ணுவான், என்னை கொலை செய்யும்படிக்காக அவன் வரான். நான் எங்கெங்கே ஓடுகிறேன், என்னை பின்தொடர்ந்து என்ன பண்ண வருவான். ஆனால் தாவீதுக்கு தெரியும், எனக்குன்னு கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. என் சத்துரை என் பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், நான் காத்திருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது இந்த வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுகிறான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே என்ன பண்ண மாட்டேன், நான் கையை போட மாட்டேன். எனக்கு அநேக காரியங்கள் எனக்கு வந்தது, ஆனாலும் தாவீது காத்து கொண்டிருந்தான். அதனால தான் கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய எண்ணத்தை போல இருக்கிறான், என்னுடைய குணத்தை போல என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். புலம்பதை காட்டில் இவன் என்ன பண்ணுகிறான், துதிக்கிறானே, இவன் ஆராதிக்கிறானே. லூசிபருக்கு அடுத்ததாக, அதாவது அவன் இருந்த ஸ்தானத்தில் அவன் ஆராதித்து கொண்டிருந்தான் அல்லவா, அதை காட்டிலும் தேவன் முழு மனதோடு கூட உண்மையாய் ஆராதிக்கிறான் என்று சொல்லி என்ன பண்ணுகிறாரு, கர்த்தர் தாவீதை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று என்ன பண்ணுகிறாரு, சாட்சி கொடுக்கிறார். அநேக காரியங்கள் தாவீதை குறித்து என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இரண்டாவதாக சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு என்ன பண்ணுவார்கள், போவார்கள். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதனும் என்ன பண்ண மாட்டான், வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆண்டவர் அவனை என்ன பண்ண மாட்டார், எந்த ஒரு மனிதரிடத்தில் அவனை என்ன பண்ண மாட்டார், தலை குனி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். வசனம் சொல்லுகிறது, அது கீழே முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே என்ன பண்ணுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் நல்லவர். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவளை என்ன பண்ணுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். சவுல் என்ன பண்ணான், வெட்கப்பட்டு போனான். ஆனால் கர்த்தர் தாவீதையோ அவனை வெட்கப்படுத்த விடவே இல்லை, வெட்கப்படுத்த விடவே இல்லை. கர்த்தர் ஆண்டவர் தாவீதை எந்த ஒரு மனிதரிடத்திலேயோ அவனுடைய ராஜபாரம் பண்ணுகிற நாட்களிலே கூட எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் எல்லா ராஜாக்கள் மத்தியிலும் ஆண்டவனா பண்ணினார், தாவீதுடைய தலையை ஆண்டவனா பண்ணினார், உயர்த்தினார். தாவீதுடைய நாட்களில் எந்த ஒரு தோல்வியும் நான் பண்ணல, இல்லை. அவன் யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஜெயத்தை தான் என்ன பண்ணாரு, கொடுத்து கொண்டே இருந்தார். தாவீதுக்கு முன்னாடி இருந்த ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாக்கள் எல்லாரும் தோற்று போனாலும், ஆனால் தாவீது அரசாண்ட அந்த நாட்களில் அவன் யுத்தத்திற்கு போகும்போது ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு நாளும் அவன் என்ன பண்ணல, தோற்று போவே இல்லை. கர்த்தர் தாவீதோடு கூட என்ன பண்ணார்,
இருந்தால் தாவீதும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவன் யுத்தத்துக்கு என்ன பண்ணான், புறப்பட்டு போனான். கர்த்தர் கிதியோனும் பார்த்து சொல்ற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ என்ன பண்ணு, போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போ. முதல் பாயிண்ட் பார்த்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இரண்டாவதாக ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு என்ன பண்ண மாட்டார்கள், போக மாட்டார்கள். மூன்றாவதாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பறையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன் என்ன பண்ணுவார்கள், அடைவார்கள். கழுகை போல என்ன பண்ணும், உயர அவர்கள் என்ன பண்ணுவார்கள், எழும்புவார்கள். எல்லா பலவீனமாக இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் ஒளிந்து நம்மளை விட்டு அகன்று போகும். காத்திருக்கிற நேரத்தில் நம்ம உயர எழும்பக்கூடாதபடிக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கழுகுடைய அந்த இறகு தானே ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற அந்த இறகுகள் எல்லாம் என்ன பண்ணும், அந்த காத்திருக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லாம் விழுந்து காத்திருக்கிற நேரத்தில் ஒரு புது அந்த சிறகு தானமா எது சொல்லுவாங்களே, சிறகை கத்தனா பண்ணுவா, மீண்டுமாய் முளைக்க பண்ணுவா. அதே போல் கழுகை போல் நம்மளும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, காத்திருக்காத அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தில் அநேக குறைவுகள் இருக்கும். வல்லமை, அதாவது ஜெபத்தில் அநேக குறைகள் நான் பண்ணும் இருக்கும். ஆனால் காத்திருந்து ஜெபிக்கும் போது எல்லாத்திலும் அந்த குறைவை கத்தனா பண்ணுவா, நிறைவாய் மாற்றுகிற தேவன். குறைவைகளை கத்தனா பண்ணுகிறவர், நிறைவாய் மாற்றுகிற தேவன். தொடர்ந்து நான் சீக்கிரமாக 2 வார்த்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். மூன்றாவதாக தியானித்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நான்காவதாக ஸ்தோத்திரிக்கிறோம், சங்கீதம் 37ஆம் அதிகாரம், சங்கீதம் 37:9 வாசிங்க பார்க்கலாம். சார் 37 34 வாசிங்க, 34 வாசிச்சிருங்க ஃபஸ்ட்டு. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள், அப்பொழுது நீ பூமியை என்ன பண்ணுவாய், சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை நம்ம காத்து கொள்வோமானால், இந்த பூமியில் எந்த உயர்வை நம்ம உயர்வாய் நம்ம பார்க்குறோமோ ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். நம்மை உயர்த்தி நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கழுகுக்கு தெரியுமா, குஞ்சியாக இருக்கும்போது நான் நான் எழும்புவேனே. தாய் என்ன பண்ணுற, அந்த தாய் கழுகு என்ன பண்ணும், உயரத்துலேருந்து என்ன பண்ணும், குஞ்சியை அப்படியே கீழப்படும். முடிஞ்ச நீ என்ன பண்ணு, பறந்துக்கோ. அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது, நம்ம ஜெபிக்க 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 நம்மளை அறியாமலே கர்த்தர் என்ன பண்ணுவா, நம்ம உயர்த்தி கொண்டு இருப்பா. மேலே உயர போய் பார்த்தா தான் தெரியும், அந்த குஞ்சுக்கு அந்த ஸ்தோத்திரிக்கும் கழுகை போல் நான் பறந்து கொண்டு இருக்கிறேனே, நான் உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கிறேன். நம்மளை அறியாமலே கர்த்தர் என்ன பண்ணுவோம், நம்மளை உயர்த்தி இருப்பார். அவர் சமூகத்தில் காத்து இருக்கும்போது, அவருடைய வழியை நம்ம பின்பற்றும் போது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நியாயாதிபதி இது நியாயமங்கள், கட்டளைகள், ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை நம்ம பின்பற்றுவோமானால், அவருடைய வழியை நம்ம காத்து கொள்வோமானால், கர்த்தர் நம்மளை பார்த்து ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஒரு வசனம் இருக்கிறது, ஞாபகம், கர்த்தர் நல்லவர். நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை நம்ம பின்பற்றுவோமானால் அவர் நம்மளை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். கடைசியாக அதே அதிகாரத்தில் இப்போ 9வது வசனத்தை வாசிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை என்ன பண்ணுவார்கள், சுதந்தரித்து கொள்ளுவார்கள். பொல்லாதவர்களை நம்ம இல்லாமல் ஸ்தோத்திரிக்கிறோமா, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை என்ன பண்ணுவார்கள், சுதந்தரித்து கொள்வார்கள். இந்த பூமிக்குண்டான ஆசீர்வாதத்தை
நம்ம சுதந்திரித்து கொள்ளுவோம். பரலோகத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? சுதந்திரித்து கொள்ளுவோம். விசுவாசிக்கிறீங்களா? நான் காத்திருக்கும் போது முதலாவதாக அவர் என்னை ரட்சிப்பார். இரண்டாவதாக அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். மூன்றாவதாக புது பலன் கொடுப்பார். நாலாவதாக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அஞ்சாவதாக அவருக்கு காத்திருக்கும் போது பூமிக்குண்டான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை